இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் நெக்கில் தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பைப்பிங்லேருந்து 1 இன்ச்சு இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பைப்பிங்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு டிசைனுக்கு வந்து சம பீஸ் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சு அகலம் சமமாக இருக்க மாதிரி இந்த பீஸை வந்து நம்ம வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கலாம். முக்கோணமாக மடித்ததை மறுபடியும் இன்னொரு மடக்கணும் அப்படின்னா ஒரு சமோசா வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸ்லையும் நம்ம தச்சு வச்சுக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம முக்கோணமாக மடிச்சுட்டு எல்லாமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப இது ஒரு ஈஸியான டிசைனு. அது லாஸ்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. ப்ளூவுக்கும் ஒரு பிஸ்கட் கலருக்கும் நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே நம்ம சமோசா மாடலில் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து இதுக்கு டைம் கிடச்சிச்சு. இதுக்கு ஒரு ஸ்லீவ் வீடியோ நம்ம வந்து தச்சுருக்கோம். அது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லீவு. உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட ஸ்லீவோட லிங்க் நான் கொடுத்துறேன். அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த டிசைன் பேக்கில் வச்சுட்டு ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிசுறெல்லாம் இல்லாமல் நம்ம சேமாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சமோசா வடிவத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அந்த ரவுண்டு சேஃபுக்கு வச்சு நம்ம அடிக்கணும். ரவுண்டு ஃபுல்லாகவே வச்சு அடிச்சுட்டு அதை வந்து நம்ம இன்னொரு டிசைன் வந்து பண்ணணும். இதை நீங்கள் இப்படியே விட்டுட்டு அதில் ஒரு லேஸ் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். அதவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மடக்கி வந்து நம்ம பாசி வைக்கும்போது அது இன்னொரு டிசைன் ஆகும். அப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம 2 டிசைன் வந்து ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து நான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சமோசா வடிவத்தில் ரவுண்ட் நெக்கில் எப்படி தைக்கணும் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருப்பேன். அது ஒரு மாடலு. இப்போ நம்ம இது மடக்கி வச்சு பாசி வைக்கும்போது இப்போ இன்னொரு மாடல் வரும்போது நம்ம ஒரே இதில் வந்து 2 மாடல் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த ரவுண்டு ஷேப் நம்ம குறித்து வச்சுட்டு அதை ரவுண்டில் அடிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் குறிக்காமல் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும்.
ரவுண்ட் நெக்கில் ஃபுல்லாகவே வச்சு அடிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் பாசி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த முக்கோண ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த நடுவில் வர்ற மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பாசி வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு சேஃபுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பாசி வச்சுட்டு அதை கீழே வந்து நம்ம குத்திட்டு நம்ம கீழே வந்து முடிச்சு போட்டுருக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு 4 பக்கம் வந்து சமமாக அந்த முக்கு சேஃப் வந்து 4 பக்கம் சமமாக வர மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த பாசி வச்சு தைங்க. அப்போ தான் வந்து அந்த இடையில இருக்க பிசுறு வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு தச்ச ப்ளவுஸில் எப்படி தைக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து தச்சிட்டோம். இந்த டிசைனை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து வந்துடும். இதே மாதிரி வந்து நம்ம கை டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். கை டிசைனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்துட்டு ஈஸியாக பழகிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.